வணக்கம். நாமளே நீங்கள் பார்த்துருக்குது எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு மார்க் டெஸ்ட்டை அட்டன் பண்ணலாம், எப்படி எஃபெக்டிவாக அட்டன் பண்ணி மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து எம்டிஎஸ் எக்ஸாமில் அது வந்து ரொம்ப பெருசாக போகாது. எம்டிஎஸ் எக்ஸாமில் எப்படி மார்க் டெஸ்ட் பண்ணலாம், சிஜிஎல் சிஎஸ்எஸ்எலுக்கு எப்படி பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம். ஸோ மார்க் டெஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு போடணும், மார்க் டெஸ்ட்னால் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எஸ்எஸ்சி அப்ளை பண்ணுறோம், எக்ஸாம் எழுத போகிறோம்ல. ஸோ அதே மாதிரி ஒரு செட்டப் ஆன்லைன் இன்டர்ஃபேஸில் வந்து சில ஆப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த இன்டர்ஃபேஸில் நம்ம டெஸ்ட் போட்டு பழகிட்டோம்னா நமக்கு அதே மாதிரி தான் எஸ்எஸ்சி எக்ஸாம்லேயே வரப்போகுது. இதுதான் மார்க் டெஸ்ட்டோட கான்செப்ட். ஸோ இது வரைக்கும் உங்கள்கிட்ட டெஸ்ட் சீரிஸ் இல்லை அப்படின்னா ஒரு டெஸ்ட் சீரிஸாக வாங்கிக்கோங்க. ஐடியலான ஒரு டெஸ்ட் சீரிஸ்னால் டெஸ்ட் புக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ 350 300 to 350 வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட இல்லாட்டி இதை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி, இது வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி ஒரு ஆப். இது எதுவும் ஆப் ஸ்பான்சர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வாங்குறது தான் உங்கள் விருப்பம், வாங்குறதுனா வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எம்டிஎஸில் வந்து செஷன் 1 இருக்க போது, செஷன் 2 இருக்க போது. செஷன் 1ல் மேக்ஸு, செஷன் 1ல் வந்து ரீசனிங், செஷன் 2ல் இங்கிலீஷு, ஜிகே. ஸோ இந்த எம்டிஎஸ் மார்க் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு டைம் ஸ்ட்ராட்டஜி எதுவுமே யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நார்மலாக நீங்கள் டெக்ஸ்ட் புக்கு ஏதோ ஒரு ஆப்பில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த இன்டர்ஃபேஸை எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த இடத்துல நமக்கு வந்து எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். சில பேருக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாமல் தரலாம், யூஸ் பண்ணாமல் இருக்கலாம், மவுஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிஸ் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லேப்டாப்ஸ், கம்ப்யூட்டர்ஸில் வந்து இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபோன் இருந்தால் ஓகே தான். பட் லேப்டாப், கம்ப்யூட்டர்ஸில் பழகுனீங்க அப்படின்னா அங்கே எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ இது ரெண்டுக்குமே கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் போது, ஜஸ்ட்டு குவாலிஃபைங் நேச்சர் தான் இது. அதனால் வந்து கொஷின்ஸுக்கு அவங்க சிரமப்படவே மாட்டாங்க. ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் தான் எடுப்பாங்க. இது 20 கொஷின், இது 20 கொஷின் இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா இதுக்கு நீங்கள் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இது எதையுமே விட்டுறாதீங்க. இங்கே போடுற மார்க் டெஸ்ட்டில் இது 40 கொஷினையும் நீங்கள் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது பண்ணாலே போதும். உங்களுக்கு பேசிக் சிலபஸ், பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும் இந்த 20 கொஷின் டெய்லி, இந்த 40 கொஷின் மட்டும் இன்னையிலேருந்து ட்ரை பண்ணுங்கள். இன்னையிலேருந்து இந்த 40 கொஷினை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் பாஸ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான், பெரிய விஷயம்லாம் கிடையாது. இதுதான் ட்ரிக்கியான பார்ட். ஸோ இதுக்கு வந்து பெருசாக ஒவ்வொன்றுக்குமே 45 மினிட்ஸ். ஸோ டைம்லாம் ரொம்ப நிறையா இருக்கும். நிறைய பேர் படுத்து தூங்கிடுவாங்க எக்ஸாம் எழுத வந்துட்டு. ஸோ இங்கிலீஷ் 25 கொஷின், ஜிகே 25 கொஷின். ஸோ எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய டைம் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் எதுவுமே பண்ணணும் அவசியம் இல்லை. படிங்க, நிறையா ஜிகே படிங்க, இங்கிலீஷ் படிங்க. இது ரெண்டுக்கும் நிறையா வந்து டைம் ஒதுக்கி படிங்க. ஸோ சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த செஷன் 1 மார்க் வந்து எங்கே யூஸ் ஆகும்னு. ஃபஸ்ட்டு இந்த செஷன் 1ஓட ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். அது நோட்டிஃபிகேஷன் வரப்போ நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த பர்சன்டேஜை நீங்கள் கிளியர் பண்ணால் தான் செஷன் 2 அவங்க வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒன்றும் பயமுறுத்துறதுக்காக சொல்ல, ரொம்ப ஈஸி. இப்போ தான் நீங்கள் 1 மாதம் தான் படிச்சிருக்கீங்கனாலுமே உங்களால் இதை கிளியர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு வேளை இப்போ ஏன்னு ஒரு பர்சன்ட் இருக்காரு, பின்னு ஒரு பர்சன்ட் இருக்காரு, 2 பேருமே 110, 2 பேருமே 110 இந்த மாதிரி மார்க் எடுத்தீங்க அப்படின்னா சில க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. அந்த க்ரைட்டீரியா படி தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்க வேலை கொடுப்பாங்க. அது என்னன்றது நோட்டிஃபிகேஷன் வரட்டும், நம்ம பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன் இந்த வீக்கில் வர வாய்ப்புகள் இருக்குது. இல்லாட்டி மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இது வந்து எம்டிஎஸ்க்கு. நெக்ஸ்ட்டு சிஜிஎலுக்கு. ஸோ சிஜிஎலோட வேகன்சி எல்லாமே பார்த்துருப்பீங்க. சிஜிஎல்லோட வேகன்சி 15K கன்ஃபார்ம்டு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலன்னா இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக இதில் ஒரு போஸ்டிங் உங்களால் வாங்க முடியும். 15,000 வேகன்சி. ஸோ எஃபர்ட் போடுங்க. இது வந்து ஒன் ஆஃப் த பெரிய வேகன்சி தான். நல்ல நல்ல போஸ்டிங்கில் நல்ல நல்ல வேகன்சி வந்திருக்கு. ஸோ தவறாமல் இந்த சிஜிஎல்லை ஒழுங்காக பயன்படுத்திக்கோங்க. ஓகே, சிஜிஎல்லை பொறுத்த வரைக்கும் 4 சப்ஜெக்ட்டு. ஸோ எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ரீசனிங், அடுத்து ஜிகே, அடுத்து மேக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இருக்கும். இந்த படி தான் உங்களுக்கு எக்ஸாமில் வரும். இது வரைக்கும் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்க பேட்டர்ன் படி ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ரீசனிங் இருக்கும், ஜிகே இருக்கும், மேக்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். மொத்த டைமிங் வந்து 60 மினிட்ஸ். 1 மணி நேரம் தான் டைம். இப்போ நீங்கள் ஸ்பெஷல் இந்த OH VHலாம் இருப்பாங்களே அவங்களுக்கு ப்ளஸ் ஒரு 20 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும். 80 மினிட்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலான்றது நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இது உங்களுக்கு வந்து செட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இதெல்லாம் நான் கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன், டைம் மேனேஜ்மெண்ட்லாம் எனக்கு நிறையா இருக்குது, எக்ஸ்ட்ரா எனக்கு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் டைம் இருக்குன்னா ஓகே, நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு அவங்க வேலையை பாருங்கள்.
டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது ரொம்ப 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 முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுனால என்ன யூஸ்னால், எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டைம் கிடைக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 2 கொஷின் போடலாம், எக்ஸ்ட்ரா ஒரு 4 மார்க் வரும். இதுதான் மேட்ரு, இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது. ஸோ நான் எப்படி டைம் மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்னா, ரீசனிங் எக்ஸாக்டாக 50 மினிட்ஸ் தான் எடுத்துக்குவேன். அந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இது யாராக இருந்தாலும் சரி, 15 மினிட்ஸ் தான். 15 மினிட்ஸுக்கு மேலே 1 மினிட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே போகிறது நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் 20 கொஷின் போட்டிருந்தாலும் சரி, 25 கொஷின் போட்டிருந்தாலும் சரி, ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த பாட்டு போயிருங்க. ஸோ எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்போ முக்கியமான விஷயம் ஸ்கிப் பண்ணணும். உங்களுக்கு அந்த கொஷின் 30 செகண்ட்ஸ்லேருந்து 45 செகண்ட்ஸுக்கு மேலே எந்த ஒரு ஐடியாவுமே கிடைக்கலனா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுங்க. அதனால் எந்த தப்பும் கிடையாது, லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இது வந்து முக்கியமான வார்த்தை. ஸ்கிப்னா அந்த 2 கயிறை பிடிச்சிட்டு அந்த ஸ்கிப் கிடையாது. ஸ்கிப்னா கொஷினை விட்டுட்டு அடுத்த கொஷின் போகிறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் டெஸ்ட் போகிறப்ப அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களோட மார்க்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ரீசனிங்க்கு 15 மினிட்ஸ் தான். கம்மியாக எடுத்தாலும் சரி, கம்மியாக எடுத்தால் ரொம்ப நல்லது. கூட எடுத்தால் 1 or 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஜிகே நான் 5 மினிட்ஸ் தான் எடுத்துப்பேன். ஏன்னா எனக்கு நான் வந்து ஜிகேல வீக்கு. ஸோ மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான் எடுத்துப்பேன். மேக்ஸை வந்து ஃபஸ்ட்டு இப்போ இது நான் போடுற சீக்வன்ஸ், நான் இப்படி தான் மார்க் டெஸ்ட் போடுவேன், இப்படி தான் நான் எக்ஸாம்லேயே அட்டன் பண்ணுவேன். ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஜிகேக்கு போயிடுவேன். ஜிகேக்கு போயிட்டு அதை ஃபுல்லாக பார்த்துட்டு தெரிஞ்ச கொஷின் அட்டன் பண்ணிவிட்டு, தெரியாத கொஷினை மார்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மார்க்குன்னு அது 100 கொஷின் வரைக்கும் இருக்கும். அந்த மார்க்கை கொடுத்துட்டிங்கன்னா அதோட கலர் வந்து ஒன்று ரெட்டு, இன்னொன்று க்ரீனு, இன்னொன்று ப்ளூன்னு மாறும். ஸோ ரெட்டுனா நீங்கள் அட்டன் பண்ணாது, க்ரீன்னா நீங்கள் அட்டன் பண்ணது, ப்ளூனா நீங்கள் மார்க் பண்ணது. ஸோ உங்களுக்கு அந்த கொஷின் தெரியுது, ஆனால் எது கரெக்டுன்னு தெரியலனா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அது ரீசனிங்கோ மேக்ஸ் இங்கிலீஷ் எல்லாமே மார்க் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த நெகட்டிவ் மார்க் எதுவுமே வராது. ஸோ ஜிகேல வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிகிறத நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு தெரியாத விட்டுருங்க. பார்ஷியலாக உங்களுக்கு தெரியும், அதுதான் 2 ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு டெஸ்ட்டு போகிறப்ப அக்யூரஸின்றது ரொம்ப முக்கியம். பின்னாடி பேசுவோம். நெக்ஸ்ட்டு நான் மேக்ஸ் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கிலீஷுக்கு 7 மினிட்ஸ் எடுத்துக்குவேன். ஸோ இப்போ டோட்டலாக நான் எவ்வளோ மினிட்ஸ் எடுத்திருக்கேன்? 27 மினிட்ஸ் எடுத்திருக்கேன். 27 மினிட்ஸில் நான் 3 சப்ஜெக்டையும் பார்த்துட்டேன். எனக்கு இப்போ பேலன்ஸ் எவ்வளோ மினிட்ஸ் இருக்குது? 33 மினிட்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட்டு 33 மினிட்ஸில் தான் நான் மேக்ஸுக்கே வருவேன். ஸோ மேக்ஸுக்கு வரப்போ 20 மினிட்ஸ் எடுத்துக்குவேன். இப்போ இந்த 20 மினிட்ஸ் 27 + 20 மினிட்ஸ் 47 மினிட்ஸில் நான் 100 கொஷினையுமே பார்த்துருப்பேன். ஸோ ஒரு டெஸ்ட் போகிறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டில் இருக்க எல்லா கொஷினையுமே நீங்கள் அட்லீஸ்ட் 10 செகண்டாச்சும் பார்த்துருக்கணும் மீன்ஸ் ரீட் பண்ணியிருக்கணும், உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ என்கிட்ட பேலன்ஸ் ஒரு 13 மினிட்ஸ் இருக்குது. என்னால் இந்த 20 நிமிஷத்தில் 25 கொஷினையும் போட முடியாமல் தான் இருக்கும். கண்டிப்பாக போட முடியும்னு நான் சொல்ல மாட்டேன். சில கொஷின் ஈஸியாக இருந்தால் போட்டுடலாம், டஃப்பாக இருந்தால் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பேலன்ஸ் இருக்க 13 மினிட்ஸில் தான் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்க இந்த 4 சப்ஜெக்டில் இருக்க கொஷின்ஸையுமே எடுத்து பார்க்கணும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ரீசனிங்கில் 10வது கொஷின் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இது வந்து உங்களுக்கு தெரியும் ஆனால் தெரியல, ஆனால் சால்வ் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க, ஏதோ ஒன்று வந்து கரெக்டாக வர மாட்டேங்கன்னா டக்குனு ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு இந்த லாஸ்ட்டு ரிமைனிங் டயத்தில் அதே சமயம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி. ஸோ நம்ம வந்து ஒரே விஷயத்தை திங்க் பண்ணிட்டே இருப்போம், அந்த ப்ரெஷரில் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வராது. அப்போ அப்படியே அதை கட் பண்ணிவிட்டு அடுத்த கொஷின் போயிட்டோம்னா நம்மளோட திங்கிங் மாறிடும். அப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த கொஷினை வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்பீங்க, அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் வரும். இது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். ஸோ நான் என்னமோ உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவோ அப்படிலாம் நான் சொல்ல, இது எனக்கு நடந்திருக்கு, அதனால் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்க 13 மினிட்ஸில் ரிமைனிங் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு தெரியாத கொஷின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இப்படி சால்வ் பண்ணிங்கன்னா பெட்டர் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்கிறது வந்து இதெல்லாம் மேக்ஸிமம் செம்ம ப்ராக்டிஸ் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் 1 month 2 months டைம் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ப்ராக்டிஸ் தான் எல்லாமே. ப்ராக்டிஸ் தான். இந்த மாதிரி தான் நான் எக்ஸாம் அட்டன் பண்ணுவேன். நீங்கள் வேணால் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல அதாவது எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் வேணால் பண்ணி பார்க்கலாம். பட் எக்ஸாமில் வந்து அப்படி கிடையாது. போர்க்களத்துக்கு போகிற முன்னாடி தான் ப்ராக்டிஸ்லாம் பண்ணணும். அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணால் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே நீங்கள் என்ன இப்போ 100 கொஷினை அட்டன் பண்ணுறேன், நான் எத்தனை கொஷின் தப்பாக வருது, எத்தனை கொஷின் கரெக்டாக வருதுன்றதை இங்கே தான் ட்ரை பண்ணணும். எக்ஸாமில் போய் அதே 100 கொஷினை போடக்கூடாது. அக்யூரசி ரொம்ப முக்கியம். ஸோ அக்யூரசி இல்லாட்டி மார்க் அப்படியே டிராஸ்டிக்காக குறைஞ்சிரும். அதனால தான் சொல்கிறேன். இங்கே வந்து நீங்கள் ரீசனிங்கில் 25 கொஷின், ஜிகேல 20 கொஷின், மேக்ஸில் 10 கொஷின், இங்கிலீஷில் 25 கொஷின் போட்டு எப்படி வேணால் ட்ரை பண்ணலாம். பட் எக்ஸாமில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். நான் 80 கொஷின் தான் என்னால் அட்டன் பண்ண முடியும், எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னா 80 கொஷின் தான் அட்டன் பண்ணணும். அதுக்கு மேலே 1 கொஷின் 2 கொஷின் அவ்வளோதான். நம்ம ஆசைப்பட்டு கவுண்ட்டுக்காக போடக்கூடாது. அக்யூரசி மேட்டர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து புக்ஸ் என்ன புக்ஸ் படிக்கலாம்னு கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி புக்ஸுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்டேட்டட் புக்ஸ் என்னென்ன படிக்கலான்றது வேணால் புக்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் போன வீடியோவில் மார்க் டெஸ்ட்னு போடுறீங்க, அப்போ தான் எனக்கு தெரியுது என்ன உங்களுக்கு தேவைன்றது.
அதனால தான் நான் கேட்குறேன். ஸோ புக்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ புக்ஸ்னு போடுறேன், புக்ஸை பற்றி. அடுத்து அக்யூரஸியை பற்றி பேசுவோம். அக்யூரஸி எம்டிஎஸ்ஓ, சிஜிஎல்ஓ, சிஹெச்எஸ்எல்ஓ, ரயில்வேஸோ, பேங்க்கோ, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, 100 கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோ. 100 கொஷினில் நான் 80 கொஷின் கரெக்ட், 100 கொஷினுமே அட்டன் பண்ணுறேன். அதில் 20 கொஷின் தப்பு, 80 கொஷின் கரெக்டு, 20 கொஷின் தப்பு. அப்போ ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கா, டோட்டலாக வந்து 200 மார்க்கு எக்ஸாம். நீங்கள் கரெக்டாக எடுத்த மார்க் வந்து 160. எஸ்எஸ்சியோட பேட்டர்ன் படி 0.25, அதாவது 1/4 வந்து நெகட்டிவ் மார்க். இது உங்களோட ஆக்சுவல் மார்க். அப்போ 20ல் 1/4 எவ்வளோ? 5. இந்த 5 வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. 155 தான் உங்களோட ஸ்கோர். ஸோ இந்த 20 கொஷின் தப்புனால உங்களுக்கு 5 மார்க் வந்து கம்மியாகுது. நான் தப்பாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 20 கொஷின், அப்போனா 20 × 2 40, 40/4 10 மார்க் வந்து உங்களுக்கு போகுது. ஸோ 20 கொஷின் தப்புன்றனால 10 மார்க் கொடுக்குது. அப்போ 150 மார்க். ஸோ 10 மார்க் போச்சுன்னா நீங்கள் வந்து 10,000 ரேங்க்கு கீழே போவீங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்ன்றது உங்களோட ஸ்கோர் அப்படியே டிராஸ்டிக்காக குறைக்கும். ஸோ அதனால் அக்யூரஸியை ரொம்ப மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து 60 கொஷின் தெரியுது அப்படின்னா 60 கொஷின் அட்டன் பண்ணுங்கள். தெரியாட்டி அதை விட்டுருங்க. அது எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ப்ராக்டிஸ் இங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாளைக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க, மார்க் டெஸ்ட் போட்டிங்கன்னா பயங்கர 100% அக்யூரஸி போட்டு பாருங்கள். உங்கள் மார்க் என்னன்னு தெரியும். நீங்கள் நார்மலாக அட்டன் பண்ணுங்கள். இது வந்து நான் கவுண்ட்டுக்காக பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. 80 கொஷின் நான் பண்ணணும், கரெக்டோ தப்போ 80 கொஷின் நான் பண்ணணும்னு பண்ணிங்கன்னா அதில் கண்டிப்பாக நிறைய தப்பு வரும், மார்க் குறையும். ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்கள் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நிறையா டெஸ்ட் போடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் ஒரு நாளைக்கு 4 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் போட்டுருக்காரு. ஸோ அப்போ காம்படிஷன் எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பயமுறுத்துன்னு நினைக்கிறேன்னா அது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க. ஸோ அக்யூரஸியை பற்றி பேசியாச்சு. வேறு ஸோ டெஸ்ட்டு போட்டிங்க. டெஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் மார்க்குன்னு ஒன்று வரும். மார்க் எவ்வளோ வருதுன்றதை டெய்லி நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கி டெஸ்ட் போகிறீங்கன்னா 100 மார்க், நாளைக்கு 95 வரக்கூடாது, 110 மாறணும் அந்த மார்க். ஸோ கூடுதா குறையுதா, அப்சண்ட் வச்சு இருக்க தான் செய்யும். கூடுதா குறையுதான்றதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் உட்காந்து நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ டெஸ்ட் புக்லேயே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வரிசையாக டெஸ்ட் போடுங்க, 1 2 இருக்கும். அதிலே உங்களை பார்த்தா தெரியும். இல்லாட்டி ஒரு எக்ஸல் ஷீட்டு, கூகுள் ஷீட்டில் நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அதை ட்ராக் பண்ணிட்டே வந்தால் தான் உங்களுக்கு உங்களோட லெவல் எப்படி போயிட்டுருக்குன்றது உங்களுக்கு தெரியும். டெஸ்ட் போட்டிங்க, மார்க்கு அதில் வந்து பெர்சன்டைல்னு ஒன்று இருக்கும். அக்யூரஸியை பற்றி பேசாச்சு. பெர்சன்டைல் அப்படின்னா என்னென்னா, 1000 பேர் மார்க் அந்த டெஸ்ட்டை போட்டிருக்காங்கன்னா அதில் உங்களோட ரேங்க் என்ன அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ உங்களோட பர்சன்டேஜ் 70% இருக்குது அப்படின்னா உங்களோட எக்ஸ்ட்ரா போட்டது நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த 1000ல் வந்து நீங்கள் 700வது ஆள், உங்களுக்கு முன்னாடி 700 பேர் இருக்காங்க. ஸோ பர்சன்டைல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பர்சன்டைல் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்தீங்கனாலே உங்கள் மார்க் இம்ப்ரூவ் ஆகும். இது ஒன் ஆஃப் த டெஸ்ட் போகிறப்ப நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ அக்யூரஸி, பர்சன்டைல் இதுதான் மெயினாக நீங்கள் பார்க்கணும். ஸோ எவ்வளோ கரெக்டாக போடுறீங்க, எவ்வளோ இன்கரெக்டாக போடுறீங்க, இதை பொறுத்து தான் உங்கள் அக்யூரஸியும் பர்சன்டைலும் மாறும். அக்யூரஸி வந்து 80% மேலே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லது. 90% மேலே மெயின்டைன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. ஸோ இந்த 80 to 90% வந்து ஒன் ஆஃப் த குட் அக்யூரஸி. அதே மாதிரி இந்த இன்கரெக்ட் அப்படின்றது வந்து எப்படி நீங்கள் வச்சுக்கலாம்னா, ஒரு லிமிட் மாதிரி வச்சுக்கோங்க. 70 கொஷின் அட்டன் பண்ணிங்கன்னா 7 கொஷின் தப்பாக வரலாம். ஏன்னா எல்லாத்தையுமே நம்மளால் கரெக்டாக போடவே முடியாது. ஸோ அது சாத்தியமே கிடையாது. 100 கொஷினுக்கு 100 கொஷின் ஒருத்தர் கரெக்டாக போகிறான்னா அவன் வந்து ஒரு மாதிரியான ஆளாக தான் இருக்கும். ரொம்ப வெறித்தனமாக ஒரு மாதிரி கொடூரமாக படிக்கிறவனாக இருக்கணும். ஸோ தப்புகள் வரத்தான் செய்யும். தப்பு வரணும். அப்போ தான் நம்ம இந்த இடத்துல வந்து என்ன தப்பு பண்ணுறோன்றதை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் அட்டன் பண்ணுறதுல 10% வந்து தப்பு வரலாம். டபுள் டிஜிட்டில் தப்பு வரதை தவிர்த்துக்கோங்க. ஸோ டபுள் டிஜிட்டில் தப்பு வந்தால் மார்க் வந்து ரொம்ப ரொம்ப குறையும். வேறு நெக்ஸ்ட்டு அட்டம்ப்ட். 200 மார்க்குக்கு சிஜிஎல் சிஹெச்எஸோட எக்ஸாம் மார்க்கு. பட் ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணுறீங்க, 100 கொஷினில் 70 கொஷின் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுறதே 140 மார்க்குக்கு தான். ஸோ இந்த 140க்கு தான் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்றது கணக்கு. 100, 110, 120, 200 கணக்கு கிடையாது. இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ 200 தான் எழுதுறீங்க, பட் இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இது ஏன் சொல்கிறேன்னா, கொஷினோட கவுண்ட்டை கூட்டுறது. இப்போ 80 கொஷின், 90 கொஷின், 70 கொஷின், இதில் ஒருத்தர் வந்து அந்த 10% ஏறாருன்னு வச்சுக்குவோம். 7, 8, 9. இப்போ இவர் வந்து 140 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதியிருப்பார், இவர் 160 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதியிருப்பார், இவர் 180 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதியிருப்பார். அப்போ இதில் யாருக்கு மார்க் அதிகமாக வரும்ன்றதை பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ அட்டம்ப்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கு நிறையா படிக்கணும், அதுதான் மேட்ரு. ஸோ நிறையா படித்தா தான் உங்களால் நிறையா அட்டம்ப்ட்டை கொடுக்க முடியும். ஸோ 100ல் வந்து 20 கொஷின் தெரிலனா உங்களால் 80 கொஷின் தான் அட்டன் பண்ண முடியும்.
சில பாசிபிலிட்டிஸ் சில விஷயங்கள்லாம் இருக்குது, கெஸ் பண்ணி போகிறது. அதுக்கும் நிறைய படிக்கணும். ஏன்னா ஒரு ஆப்ஷனில் 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் 2, 3, 4 இதை எலிமினேட் பண்ணுறது ஒன் ஆஃப் த மெத்தட். அதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 4 ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க, அந்த 4 ஆப்ஷனில் 1 ஆன்சர். அதுக்கு நம்ம எலிமினேட் பண்ணுறதுக்கு தான் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, இது கொஞ்சம் வைல்டாக தான் இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஒரு 80 கொஷின் அக்யூரேட்டாக 100% இதில் மார்க் வந்துடும், 160 மார்க் வந்துடும் அப்படின்னு அட்டன் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க 20 கொஷின் வருதோ வரலையோ, அதாவது எதுவுமே தெரியலை அப்படின்ற பட்சத்தில் இதை குத்திவிட்டு வந்துடுது. ஸோ இதில் கண்டிப்பாக ஒரு 10 கொஷின் கரெக்டாகும், 10 கொஷின் தப்பாகும். ஸோ அப்போ அதில் பேலன்ஸ் ஆகிடும்ல. இப்போ இந்த 10 மார்க் இங்கே ஆட் ஆயிடுச்சுன்னா 180, இந்த 10 மார்க்கில் 20 5 மார்க் தானே குறையுது. பட் இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்துக்கும் அப்ளை ஆகாது. இதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து அப்ளை பண்ணணும், இல்லாட்டி மொத்தம் அடி ஆயிடும். நான் இருக்க பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் சொல்கிறேன், அதில் எது வேணுமோ உங்களுக்கு அதை எடுத்துக்கோங்க. ஸோ மார்க்கை பார்த்தாச்சு, அக்யூரசி, அட்டெம்ப்ட் பர்சன்டேஜ் பார்த்தாச்சு. லாஸ்ட்டாக ரிவ்யூ. நீங்கள் டெஸ்ட்டு போட்டுட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத ரிவ்யூ பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ரிவ்யூ பண்ணுறப்ப என்னென்ன பார்க்கணுன்னா, கரெக்டான கொஷினை விட்டுருங்க. நீங்கள் அதை அந்த டைமில் போட்டுருங்க. இன்கரெக்ட் எவ்வளோ, அன்அட்டெம்ப்டட் எவ்வளோன்னு பாருங்கள். இன்கரெக்ட் கொஷினில் என்ன தப்பு விட்ருக்கீங்கன்னு அனலைஸ் பண்ணுங்கள். அன்அட்டெம்ப்டில் என்னென்ன ஏரியாஸும் உங்களால் கவர் பண்ண முடியல, அட்டன் பண்ண முடியலன்னு பாருங்கள். அதெல்லாம் எடுத்து திருப்பி படிங்க. ஒரு ஓன் நோட்ஸ் கூட க்ரியேட் பண்ணிக்கோங்க. மேக்ஸ்னால் அந்த கஷ்டமாக இருக்க சம்ஸ் எது உங்களால் தப்பு விடுறோம், அன்அட்டெம்ப்டாக இருக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு டாப்பிக்காக இருக்கும். நமக்கு அந்த விஷயத்தில் ஒழுங்கான கான்செப்ட் தெரிஞ்சிருக்காது, இல்லாட்டி டைம் ப்ரெஷரில் விட்டுருப்போம். அது திருப்பி படிங்க. அந்த கொஷின்ஸை நோட் பண்ணி வைங்க. ஒகாபுலரி இதெல்லாம் சின்ன சின்னதாக நோட் பண்ணி வைங்க. அது உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா லாஸ்ட் டயத்தில் நீங்கள் தனியாக எடுத்து படிக்கணும் அவசியம் இல்லை. ஆல்ரெடி உங்கள் வீக் ஏரியாஸ் தான் இதில் எழுதி வச்சுருப்பீங்க. அதவே நீங்கள் திருப்பி ரிவிஷன் பண்ணால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு. ஸோ டெஸ்ட்டு போடுங்க, மார்க் என்னென்னு பாருங்கள், ரிவ்யூ போடுங்க. கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் போகுது. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.